சிம்பிளி பிசினஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ் பற்றி பேச போகிறோம். அதுவுமே வேர்ல்டு வைடில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன பிசினஸ், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட், எவ்வளோ ப்ராஃபிட், என்னென்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். நம்ம சேனலுக்கு இதை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட பிஸ்னஸ் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜப்பான்ல ஆரம்பிச்ச இந்த கேப்சூல் பாட் ஹோட்டல்ஸ் வேர்ல்டு வைட்ல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. நீங்க இந்தியாவில் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான அஃபோர்டபுள் ஹோட்டல் பிசினஸ் நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இது சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டின்னு நம்ம சொல்லுவோம். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கேப்சூல் பாட் ஹோட்டல்ஸோட பெரிய பிளஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, லோவர் ஸ்பேஸ், லோவர் இன்வெஸ்ட்மெண்ட் பட் ஹையர் ப்ராஃபிட் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஹை டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஐடியா தான் இது. இந்த பிஸ்னஸ் ஐடியாவை ஃபுல்லாக வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க நம்ம பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கேப்சூல் பார்ட்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். அடுத்து எப்படி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்ப்போம். அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு பார்க்கலாம், எவ்வளோ ப்ராஃபிட் வரும்னு பார்க்கலாம், எப்படி மார்க்கெட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கேப்சூல் பார்ட் ஹோட்டல்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கேப்சூல் பார்ட் ஹோட்டல்ஸ்ங்கிறது ரொம்பவே சிம்பிள் தான். நீங்கள் நார்மலாக ஒரு ட்ரெடிஷ்னல் ஹோட்டல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு உங்களுக்கே ஆல்ரெடி தெரியும். ஒரு பில்டிங்கை வந்து நம்ம ரெண்ட் பண்ணணும். ரெண்ட் பண்ணி அதுக்குள்ளே வந்து நம்ம மல்டிபிள் ரூம்ஸ் வந்துட்டு நம்ம வந்து க்ரியேட் பண்ணி அதில் ஃபுல்லாக வந்து பெட்டு, ரெஸ்ட் ரூம்ஸ் அண்ட் அதர் அம்யூனிட்டிஸ் எல்லாமே வச்சு நீங்கள் வந்து ஃபுல்லி ஃபர்னிஷ் பண்ணி நீங்கள் அதை வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து ரெண்ட் பண்ணணும் இல்லையா? அதே விஷயம் தான் நம்ம இங்கேயும் பண்ண போகிறோம். பட் இங்கே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் பெரிய ஸ்பேஸை வந்து நீங்கள் கிரியேட் பண்ண தேவையில்ல. நீங்கள் நார்மலாக ஒரு எம்டி ஸ்பேஸை வந்து நீங்கள் ரெண்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா லீஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டு நீங்கள் ரூம்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் கேப்சூல் பார்ட்ஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க. கேப்சூல் பார்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸ்மாலர் காம்பேக்ட் பெட்ரூம்னு சொல்லலாங்க. இதுதான் வந்து கேப்சூல் பார்ட்ஸ். இந்த கேப்சூல் பார்ட்ஸில் உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸ்மாலர் ஸ்பேஸ்க்குள்ளேயே நீங்கள் வந்து ரெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு பெட்டுக்கு இருக்கும், அதுக்கான லைட்டிங்ஸ் இருக்கும், உங்களுக்கு தேவையான லைட்டு, எலக்ட்ரிசிட்டிஸு எல்லா ஃபெசிலிட்டிஸும் உள்ளே இருக்கும், ஏசி இருக்கும், வைஃபை இருக்கும், ப்ளஸ் சார்ஜிங் போர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து உள்ளே வந்து ரெஸ்ட் எடுக்கலாம், இல்லைனா உள்ளேயே உட்காந்து உங்களால் வந்து ஒர்க்கும் கூட பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்மால் காம்பேக்ட் பெட்ரூம்னு சொல்லலாங்க. இந்த கேப்சூல் பார்ட்ஸை உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி 5 பார்ட் வைக்கலாம், 10 வைக்கலாம், 20 பார்ட்ஸ் வைக்கலாம். அந்த மாதிரி வந்து மல்டிபிள் பண்ணிக்கிட்டே போகலாம். பேஸ்ட் ஆன் யுவர் ரெக்குயர்மெண்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். சரி, ஒரு கேப்சூல் பார்ட் நம்ம வச்சிடறோம். அப்போ வந்து ஒரு கஸ்டமர் வர்றாங்கன்னா அவங்க வந்து ரெஸ்ட் ரூம் அவைலபிலிட்டி இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்புறம் வந்து ஃபுட் அவைலபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க இல்லையா? அது நான் வந்து இந்த பார்ட்ஸில் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது எல்லாமே உங்களுக்கு காமன் ஏரியாவாக நீங்கள் வந்து அலோகேட் பண்ணிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 பார்ட்ஸ் வந்து ஒரு சைடில் நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த 5 பேர்த்துக்கு 5 பார்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்ட் ரூம்ஸ் அண்ட் ஃபுட் அவைலபிலிட்டி எல்லாமே தனியாக காமன் ஏரியாவாக நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கணும். ஒவ்வொரு பார்டுக்கு இந்தந்த ரெஸ்ட் ரூம்ஸ்ன்னு அந்த இதுக்கு நீங்கள் வந்து கீயோ இல்லைனா ஆக்சஸ் கார்டோ நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு கேப்சூல் பார்ட் ஹோட்டல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்ககிட்ட ஓன் லேண்டோ இல்லைனா ஓன் ப்ராப்பர்ட்டியோ இருந்தால் வெல் அண்ட் குட். இல்லைனாலும் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியை ரெண்ட்டுக்கோ லீஸ்க்கோ நீங்கள் வந்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு எம்டி ஸ்பேஸ் இருந்தால் போதும் உங்களுக்கு. அந்த பில்டிங்கில் நீங்கள் வந்து எத்தனை பார்ட்ஸ் நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 20 பார்ட்ஸ் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. 20 பார்ட்ஸ் வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன், இல்லைனா பில் பண்ணிக்கிறேன். இப்போ நிறைய பார்ட்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்க. ஸோ வந்து நம்ம டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த பார்ட்ஸை வந்து 20 பார்ட்ஸை வந்து நான் வந்து 5-5ஆவோ இல்லை 10-10ஆவோ நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வந்து வைக்க போகிறேன். அது என்னோட ஃபர்ஸ்ட் டாஸ்க். அதுக்கப்புறம் ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் ஏரியா அங்கே வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். அங்கே பார்த்தீங்கன்னா 20 பார்ட்ஸ் வைக்கிறீங்கன்னா 20 ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதில் எல்லாமே நீங்கள் பார்ட்ஸுக்கும் சரி இந்த ரெஸ்ட் ரூமுக்கும் சரி ஒரு ஆக்சஸ் கார்டு வந்து நீங்கள் கொடுத்துடணும். அப்போ தான் வந்து அவங்களால ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும், அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். அடுத்து இது ரெண்டும் நம்ம வந்து பேசிக்கான விஷயத்த நம்ம கவர் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லேண்டை வந்து லீஸுக்கோ ரெண்ட்டுக்கோ நம்ம எடுத்தாகணும். அதுக்கு வந்து பெர் மந்த் 50,000லேருந்து 1,50,000 வரைக்கும் ரெண்ட் ஆர் லீஸ்க்கு வந்து செலவாக வாய்ப்பு இருக்குது, பேஸ்ட் ஆன் லொக்கேஷனுங்க. அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பார்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுங்க. இந்த பார்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு 80,000 ருபீஸ்லேருந்து 1,50,000 ருபீஸ் வரைக்கும் செலவாக வாய்ப்பு இருக்குது.
பேஸ்ட் ஆன் நீங்கள் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து அதில் வைக்க போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. அடுத்தது இன்டீரியர் அண்ட் பிராண்டிங்க்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 5 lakhsலேருந்து 10 lakhs rupees வந்து செலவாக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேசிக் கம்யூனிட்டிஸ் லைக் வைஃபை, ஏசி, லாக்கர்ஸ் எக்ஸெட்ரா இந்த மாதிரியான பேசிக் கம்யூனிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு 2 lakhsலேருந்து 5 lakhs வந்து செலவாக வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் போக ரொம்ப முக்கியமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறதோட எக்ஸ்பென்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா லைசன்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸுங்க. இந்த லைசன்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எடுக்கிறதுக்கு நமக்கு எப்படியும் வந்து 50,000 2 lakhs rupees வந்து செலவாக வாய்ப்பு இருக்கு. லொகேஷன் மட்டும் சரியான பிளேஸ்ல நீங்க வச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த பிசினஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்குங்க. அந்த லொகேஷன்ஸ் என்னென்ன மாதிரியான லொகேஷன்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரயில்வே ஸ்டேஷன் ஆர் பஸ் ஸ்டாண்ட்ஸுங்க. கம்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏர்போர்ட்ஸ் இது வந்து ஷார்ட் லே ஓவர்ஸ்க்காக வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஐடி ஹப்ஸ் ஆர் டெக் பார்க்ஸுங்க. நைட் ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது டூரிஸ்ட் ஸ்பாட்ஸுங்க. பட்ஜெட் ட்ராவலர்ஸ்க்கும் சோலோ ட்ராவலர்ஸ்க்கும் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான லொக்கேஷன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி கேப்சூல் பாட் ஹோட்டல்ஸ் வச்சிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குங்க. இப்போ நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோம், எங்கே பண்ண போகிறோம், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்தாச்சு. அடுத்தது ரொம்பவே எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எவ்வளோ ப்ராஃபிட், எவ்வளோ ரெவன்யூ நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ரெவன்யூ கால்குலேஷன் ஒரு சில அசம்ஷன்ஸ் வச்சு நம்ம பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அசம்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம கேப்சூல் பாட் ஹோட்டல்ஸில் 20 பார்ட்ஸ் இருக்குன்னு நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கலாம். ஒரு கேப்சூல் பாடுக்கு ஒரு நாளைக்கு ரெண்ட் வந்து 500லேருந்து 1500 rupees வரைக்கும் நம்ம சார்ஜ் பண்ணுறோன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மினிமம் ரெவன்யூ எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 500 ரூபாய் 20 பார்ட்ஸுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறோன்னா ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் வந்து நம்மளுக்கு ரெவன்யூ வர வாய்ப்பு இருக்குது. இதுவே 1500 ரூபாய்க்கு நம்ம வந்து 20 பார்ட்ஸுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 30,000 ரூபாய் வந்து ஒரு நாளைக்கு வந்து ரெவன்யூ வர வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து மந்த்லி ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 3 lakhsலேருந்து 9 lakhs வந்து வர வாய்ப்பு இருக்குது. இதன் மூலிமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஆல் எக்ஸ்பென்சஸ்க்கு அப்புறம் 1.5 lakhsலேருந்து 5 lakhs வந்து நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்மளோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக அச்சீவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 இயர்லேருந்து 2 இயர்க்குள்ளே வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான லீகல் பார்ட்டுக்கு வரலாம். இந்த பிஸ்னஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா என்னென்ன லைசன்சஸ், என்னென்ன ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. அடுத்தது ட்ரேட் லைசன்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபயர் அண்ட் சேஃப்டி சர்டிஃபிகேஷன்ஸ். அப்புறம் ஹோட்டல் அண்ட் லாட்ஜிங் பெர்மிஷன்ஸுங்க. இது எல்லாமே வந்து நம்ம லைசன்சஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்ம பண்ணுற மாதிரி இருக்குங்க. இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துடலாம். ஃபைனல் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு, கரெக்டான பிளேஸில் பண்ணியாச்சு, இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், நம்ம ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கணக்கு வந்து நம்ம போட்டுட்டோம். இது வந்து ப்ராஃபிட்டபிளாக இருக்கும், நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிடுறோம். பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கப்புறம் நம்ம பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா மார்க்கெட்டிங்க. நம்ம எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் மார்க்கெட்டிங் பண்ணாமல் நம்மளால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு கம்மி. இதில் நம்ம என்னென்ன மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம கூகுள் மை பிஸ்னஸ் அண்ட் லோக்கல் எஸ்இஓ பண்ணி நம்ம நியர்பை கஸ்டமர்ஸ்க்கு ரீச் பண்ணி அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணி ஆகணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா ஆட்ஸுங்க. அதுவும் வந்து ட்ராவலர்ஸ் அண்ட் கம்யூட்டர்ஸை டார்கெட் பண்ணி ஸ்பெசிஃபிக்கான ஆட்ஸ் வந்து நம்ம ரன் பண்ணணும். அப்போ தான் ரிசல்ட்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். அடுத்தது ட்ராவல் ஏஜென்சிஸ் அண்ட் ஏர்போர்ட்ஸோட வந்து நம்ம வந்து பார்ட்னர்ஷிப்ஸ் பண்ணிக்கணும். நமக்கு இந்த காலத்தில் நிறைய ட்ராவல் ஏஜென்சிஸ் இருக்குது. அவங்களோட எல்லாத்துக்கூடையும் நம்ம டைப் பண்ணிக்கிறது மூலிமா வந்து அதிக செக்இன் வந்து இருக்க வாய்ப்பு அதிகம். அடுத்தது இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் பிளாகர்ஸை வந்து நம்ம ஹையர் பண்ணி அவங்க மூலிமா வந்து ப்ரமோஷன்ஸ் வந்து நம்ம பண்ணணும். இந்த எல்லா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸையும் பர்ஃபெக்டாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ரெகுலர் செக்இன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம போட்ட ரெவன்யூ கால்குலேஷனும் உண்மையாகும். ஸோ இது ஒரு சூப்பரான ப்ராஃபிட்டபிளான ஃபியூச்சரிஸ்டிக் பிஸ்னஸ்ன்னு நான் சொல்லுவேன். இந்தியாவில் இப்போ தான் ஒவ்வொரு பிளேயர்ஸாக எமர்ஜ் ஆகிட்டு இருக்காங்க. நம்ம இந்த காம்படிஷன்ஸ் அதிகமாகிறதுக்குள்ளே நம்ம இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளால ஹியூஜ் சக்ஸஸ் பார்க்க முடியும். இந்த பிஸ்னஸோட பாசிட்டிவ் டேக் அவேஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லோ இன்வெஸ்ட்மெண்ட், ஹை ரிட்டர்ன்ஸ்ங்க, க்ரோயிங் டிமாண்ட், பட்ஜெட் டிராவலர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லோ இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஹை ரிட்டர்ன்ஸ்ங்க. எந்த ஒரு பிஸ்னஸ்க்காக இருந்தாலும் இது வந்து ரொம்பவே அவசியம். அடுத்தது க்ரோயிங் டிமாண்டுங்க, பட்ஜெட் டிராவலர்ஸ் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய பாசிட்டிவ். அடுத்தது பிஸ்னஸ்க்கு ரொம்ப முக்கியமான குயிக் ROIங்க. ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் 1 to 2 இயர்ஸில் வந்து நம்மளால் வந்து ஈஸியாக பிரேக் ஈவன் பாயிண்ட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது ஈஸி டு மேனேஜ் அண்ட் ஆட்டோமேட் பண்ண முடியுங்க. இந்த பிஸ்னஸை வந்து ஆட்டோமேட் பண்ணி ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிக்க முடியும்.
இப்படி ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியா தான் இது. இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும், எந்த அளவுக்கு க்ரோ ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட பிஸ்னஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் பெனிஃபிட்டபுளாக இருக்கும். நன்றி.